என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. எஸ், நான் சூப்பரா இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்தாலும் எஸ், வெல்கம் பேக் டு நோ ஆக்ட் ஜஸ்ட் ரியாக்ட். எஸ், கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணேன். எனக்கு நல்லா போச்சு ஆல்ரெடி. ஸோ நீங்களும் நல்லபடியாக பிரியாணிலாம் சாப்பிட்டு நல்லபடியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு டீசர், அஃபிஷியல் டீசர். படத்தோட நேம் வந்து லவர். பேரே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதா? எஸ், லவர் படத்தோட மெயின் லீட் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், தென் ஸ்ரீ கௌரப்பிரியா. சீரியஸ்லி தெரியல. மணிகண்டன் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்பேற்பட்ட ஒரு பர்ஃபார்மர்னு தெரியும். ஆக்டர்ன்றத விட பர்ஃபார்மர்னு உங்களுக்கு நல்லா ஆப்வியஸாக தெரியும் அவங்க டீமுக்கு. ஸோ எஸ், லவர் படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரபுராம் பயாஸ். பிரபுராம் பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஸோ லெவன் வந்து ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காரு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸ். ஸோ அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தென் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷேன் ரோலன். ஆப்வியஸ்லி அவரோட மியூசிக் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நாகாலி, தென் ஜெய்பீம்லாம் நான் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் அதோட மியூசிக் டைரக்டராக இருக்கும் ஷேன் ரோலன். எனக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தென் மூவியோட எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா பரத் விக்ரம். பரத் விக்ரம் வந்து குட் நைட் படம். ஸோ அந்த எடிட்டர் தான் வந்து இந்த படத்துக்குமே எடிட்டராக பண்ணியிருக்காங்க. தென் ஆப்வியஸ்லி டிஓபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. எஸ், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா சீதாராமன், ஜெகமே தந்திரம், ஸோ இந்த மாதிரி படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட சினிமோட்டோகிராஃபி என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அவரோட பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். லிமிட்டட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, பட் அவரோட வியூ எல்லாமே செம்மையாக இருக்கும். சினிமோட்டோகிராஃபி வைஸ் வந்து அவரோட ஃப்ரேமிங் எல்லாமே செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் தான் இந்த படத்துக்குமே வந்து சினிமோட்டோகிராஃபர், ஓகேவா? ஸோ எஸ், நம்ம ரொம்ப பேசாமல் டீசர் பார்த்துக்கலாம், ஓகேவா? நானுமே வந்து 2 நாள் ஆச்சு, நானுமே ஒன்றும் பார்க்கல. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லவர்னு வச்சுருக்காங்க. பி குட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஃபீல் குட் மூவியாக இருக்கலாம். ஸோ இல்லை ஸ்டோரி பிட்வீன் பாய் அண்ட் கேர்ளாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ டீசர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பேசுவோம், ஓகேவா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இயர்ஃபோன் இல்லை ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இயர்ஃபோன் இல்லை ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப மஸ்ட். எந்த வீடியோ பார்த்தாலும், என் வீடியோன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக எந்த வீடியோ பார்த்தாலுமே சரி இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, ஓகேவா? எஸ், நம்ம டீசர் பார்த்துட்டு வந்து நிறையா பேசுவோம், ஓகேவா? வாங்க போகலாம். Story of how you met your love. Second year அப்போ காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். College love, I think so. Make us a good film, sorry, good night film. அப்பதான் இப்படா கிளாஸ் முடியும், இப்படா உன்னை பார்ப்போம்னு இருக்கும். இருக்குமே, இப்போ ஏன்டா பார்க்குறேன்னு இருக்கா? அந்த நாளைக்கு விக்கியோட லாஸ்ட் இயர் ஒன்னா தான் ஃபேர்வெல்காக வந்தேன். அந்த பாடா அவனுக்கு நான் கேட்பாங்க. உங்களுக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், நான் இன்டென்ஷன் சரியில்லை. அருள் நான் பழத்தை எல்லாரும் யார் டென்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிற வயசாச்சு. இது தெரியும் உனக்கு, பசங்களை தாண்டி பசங்களை பத்தி தெரியும். ஏய், இந்த வயசுல காய் டிவி பிரகாஷா? ஆனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஞாபகம் சாப்பிட்டு தப்பான டிசிஷன் எடுக்கிறது பிரேமிலாம் செம்மையா இருக்கு. அருள், I still care for you. மயிரை கேர் பண்றேன். எஸ், வேலண்டைன்ஸ் டே, ஐ மீன் பிப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஸ்டோரி எப்படி சொல்றதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சதை சொல்றேன். எல்லா லவ் ஸ்கூல்லையும் நமக்கு மெயின் கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் தான் எடுத்து படமா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும், கண்டிப்பா சொல்றேன், நல்லா இருக்கும். ஃபுல்லா ஃபீல் ஆகிடுச்சு, கண்டிப்பா சொல்றேன். பேசிக்கா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னா மெயின் காஸ்டா நிறைய பேர் பிரிஞ்சது காரணம் இந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் திங் அந்த மாதிரி தான். பசங்களுக்கு அது பாசிட்டிவ், பொண்ணுங்களாகி உங்களுக்கு வந்து சந்தேகப்படுறேன் நிறைய பேர் வச்சு நீங்கள் சொல்லலாம். சம் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்கும், பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படி கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒரு பொசசிவ் அளவுக்கு அடுத்து மீறின ஒரு பொசசிவாக இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நிறைய காதல் வந்து தெரியுது. ஸோ அதுதான் மெயின் விஷயமா இருக்குது இந்த படத்துல நான் பார்த்த வரைக்கும். மியூசிக் வைஸ் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. தென் சினிமோட்டோகிராஃபி
சினிமாட்டோகிராஃபி தான் சொன்னேன்ல, அவரோட படத்துல எல்லாத்தோட விஷனுமே வந்து செமையா இருக்கும். ஒரு மாதிரி எல்லாமே வைடர் ஃப்ரேம்ஸா இருக்கும், க்ளோஸ்அப் ஃப்ரேம்ஸ் இருக்கும், அதுமே டீட்டெயிலிங்கா ரொம்ப செமையா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி வைடர் ஃப்ரேம்ஸ்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. காமன் திங் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க எல்லா மேஜரான விஷயம் தான், மேஜர்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயத்தை எந்த கப்பல் வந்து கிராஸ் பண்ணி போனாங்களோ தேர் சக்சஸ். ஸோ அந்த விஷயத்தை தான் மெயின் திங்கா படத்துல வச்சு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், நானும் பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்குமே வந்து காலேஜ் லவ், ஐ மீன் ஸ்கூல் லவ், ஐ மீன் பப்பி லவ், ஸ்கூல் லவ், காலேஜ் லவ், தென் ஒர்க் லவ், தென் அதுக்கப்புறம் தான் இப்போதான் அப்படின்னு ஒரு பார்ட்னர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா லைஃப்லையுமே எல்லா ஜர்னிலையும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் இருக்கும். கடைசி சாமர வரைக்குமே எல்லா கைண்ட் ஆஃப் லவ் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் லவ். ஸோ அதனால தான் லவ்வர்னு வச்சிருக்காங்க. லவ்னு வச்சிருந்துருக்கலாமா இல்லை லவ்வர், எதனால் லவ்வர் ஆர் வந்துச்சுன்னு தெரியல, லவ்னு வச்சிருந்துருக்கலாமா இல்லை, எனக்கு ஃபீல் ஆகுது, பட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ எஸ், ஆஃபீஸாக படம் எப்படி இருக்க போதுன்னு தெரியுது. இட்ஸ் கோன் பி ஃபீல் குட் மூவி. ரிலாக்ஸாக வீட்டில் உட்காந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக எல்லா லவ்வர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவும் இல்லை, லவ் பண்ணுறவங்க எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஸ்டோரி வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆஃபீஸாக தெரியுது, டீசர் பார்த்துருக்கோம். ஸோ எஸ், நீங்களும் மறக்காம வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம இதோட ஒரிஜினல் அஃபிஷியல் வீடியோவும் பாருங்க, என்னோட வீடியோவும் பாருங்க. எஸ், until then signing off with நான் உங்கள்